அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இசை தேர்வுக்கான ரிசல்ட் இப்போது வந்திருக்கிறது. நம்ம அகாடமியில் படித்த பல மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவர் அவர் என்னோடு பேசும்போது நடந்த உரையாடல், அதை இப்போது அவராகவே ஒரு வீடியோ போட்டு எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஏ திவாகர். நான் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சார்பு ஆய்வாளர் தேர்வில் தாலுக் எஸ்சியாக செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இந்த வெற்றி கிடைச்சதற்கு முழுமையான காரணமாக நான் எதை நினைக்கிறேன்னா, நமது கிம்ஸ் அகாடமி தான். 2017 காவல்துறை தேர்வுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன், ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிடுவேன். ஓவரால் மார்க்கில் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தேன். கடந்த 2022ஆம் ஆண்டில் கிம்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். 2023ஆம் ஆண்டு காவல்துறை தேர்வில் 70க்கு 64 மதிப்பெண்கள் எடுத்திருந்தேன். இருந்தாலும் ஃபிசிக்கல் பண்ண முடியாதனால அந்த டைமும் தோல்வி தான். இருந்தாலும் உடனே அடுத்து 2023ஆம் ஆண்டுக்கான சார்பாய்வாளர் தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டேன். கிம்ஸ் அகாடமிலேயே கிளாஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டெஸ்ட்டும் அங்கேயே நடந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் தான் என்னோடய வெற்றிக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இலவச பயிற்சி மையத்தில் அந்தளவுக்கு கோச்சிங் எங்கே இருந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் தங்க இடமும் கொடுத்து, கல்வியும் கொடுத்து, நல்ல உணவும் கொடுத்து, பல அரசு அதிகாரிகளை உருவாக்கி வரக்கூடிய ஐயா பேச்சிமுத்து அவர்களுக்கு முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு பேசும்போது அவர் கூறிய விவரம் என்னவென்றால், கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் அவர் படிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவர் தொடர்ந்து படித்து வருகிறார். அதுதான் அவர் சொன்ன செய்தியுடைய முக்கியமான சாராம்சம். நாங்களும் அது போலதான் இந்த அகாடமி நாங்கள் நடத்த ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒவ்வொரு கோர்ஸும் முடிந்தவுடன் உடனடியாக அடுத்த கோர்ஸ் ஆரம்பித்து விடும். இப்போது ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4க்கான எக்ஸாம் நடக்கிறது. அந்த தேர்வு முடிந்து மறுநாள் ஜூன் 10ஆம் தேதி எங்களுக்கு அடுத்த கோர்ஸ், இன்னைக்கே டேட் சொல்லிட்டோம், அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். எக்ஸாம் எழுதிட்டு உடனே மறுநாளே அந்த கிளாஸ்ல மாணவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி யார் படிக்க வருகிறார்களோ, தொடர்ந்து அப்படி படிக்கிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு வேலைக்கும், எந்த ஒரு அரசு பணிக்கும் போவது கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடிய அந்த தொடர் முயற்சி, விடாமுயற்சி, அது மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம். மாணவர் திவாகர் அவருடைய வெற்றிக்கும் இதுதான் காரணம். ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இப்போது நிறைய பேர் புதுசா வர்றாங்க குரூப் 4 படிக்கணும்னு சொல்லி. இது வரைக்கும் அவங்க படிச்சது எப்போ படிச்சீங்கன்னு கேட்டா, போன வருஷம் படிச்சோம், அதுக்கு முந்தின வருஷம் படிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு அப்புறமா என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, அப்புறமா இடையில விட்டுட்டு போயிட்டு வாங்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நாங்க இப்போ நான் அவங்கள சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிதான் சேர்க்கிறோம். இப்போ படிங்க. இப்போ படிச்சு இந்த ஒரு 4 மாதம் முடிந்த உடனே ஜூன் மாதம் 9ஆம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு 10ஆம் தேதி அடுத்த கிளாஸுக்கு வந்துருங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமோ அல்லது ஹைகோர்ட் எக்ஸாமோ அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4ஓ அல்லது குரூப் 2ஓ எதுவானாலும் நீங்க கிளியர் பண்ணதுக்கு, வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வெற்றி பெறுவதற்கான சரியான ஸ்ட்ராட்டஜி என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது போல வகுப்பை வேற எங்கேயுமே எனக்கு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. ஜூன் 10ஆம் தேதி வகுப்பு, குரூப் 4 வகுப்பு ஆரம்பிக்கப்படும் என்று எங்கேயுமே தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இருக்காது. அதனால நாங்க செய்வோம். அதனால தொடர்ந்து அப்படி வாங்க, படிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.